வெல்கம் டு ஹெவன் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியாக ஹெல்த் மிக்ஸில் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல இருந்து தான் நான் இந்த கேக்கை ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஃபர்ஸ்ட் 2 முட்டையை எடுத்துக்கலாம். இது கூட நான் 1/2 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஹெல்த் மிக்ஸில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையையும் சர்க்கரையும் நம்ம நல்லாவே பீட் பண்ணி எடுக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கேக் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது எலக்ட்ரிக் பீட்டரே வேணும்ன்ட்டு இல்லை, ஒரு வயர் விஸ்க் இருந்தால் அதுவே போதுமானது தான். அதை வச்சு நல்லா பீட் பண்ணால் போதும். இப்போ நான் இந்த முட்டை கூட 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் டைம் எடுத்து நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 2 கப் ஹெல்த் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம ஆப்ஷனலாக கோதுமை மாவோ இல்லைனா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் நான் சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லாவே ஜலிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு, சப்போஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ளேவர் வேணும்னா வேனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரேல கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை இந்த பேக்கிங் ட்ரேக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஏர் கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 டைம் டேப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவனை நான் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் செட் பண்ணதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு நைஃப் வச்சுட்டு ஒட்டாமல் வருதான்னு சொல்லி குத்தி பார்த்துடலாம். சப்போஸ் இதில் ஒட்டி வந்திருந்தா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் கூட பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமா சாப்பிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.